கட்சியில் சேர்ந்து வீணாக போயிட்டாங்க, கட்சி இதெல்லாமா சொல்லிக் கொடுக்குது என்ற பேச்சும் வரும். அப்போ விடுதலை சிறுத்தையாக இணைந்தவர்களும் சிலதை நம்ம தியாகம் பண்ணித்தான் ஆகணும். எழுச்சி தமிழ் திருமாவளவன் தியாகம் பண்ணலையா? கல்யாணமே பண்ணிக்கல. எத்தனை பொம்பளை பிள்ளைய வந்து வரிசையில் நாளுங்க என்ன கட்டிக்கிறீங்க. இன்னமும் வயசானா பரவாயில்ல, 58 வயசு போகிறதுக்கு அது பரவாயில்ல. பெரியார் கல்யாணம் பண்ணிக்கலையா, வாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாரு? இளமையில் 25 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்ணாம இனிமேல் பண்ண போறதில்லை. அப்போ அந்த தியாகத்தை விட நாம் இந்த தண்ணி அடிக்கிற தியாகம் அல்லது சும்மா தேவையில்லாத வம்பு இழுக்கிற தியாகம், பொண்டாடியை போட்டு கண்ணாம அடிக்கிற தியாகம், இந்த மாதிரியெல்லாம் விட்டு அடிக்க முடியாதா என்ன? ஆக நமக்குள்ளேயும் ஒரு சுய கௌரவம் வரணும். நம்ம போக்குவரத்துலேயே அவன் பார்த்தா நம்மளை பார்த்து ஒரு சொல்லுவான்ல, பார்த்தா சில பேர் கையை காட்ட தோணும், சில பேரை கையெடுத்து கும்பிட தோணும்ல. அப்போ நம்மக்கிட்ட அந்த கும்பிட தோண ஒரு பண்பும் வளரும். பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எங்கேயாவது போனால் நம்முடைய சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு நமக்குள்ள ஒரு நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாக உருவாகணும். அப்போ வெறும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே போதாது, நம்முடைய நடவடிக்கைகளும் மாற்றம் பெற வேண்டும். அப்போ தான் அதிகாரத்தை போய் எல்லாரும் கேட்க முடியும், அதிகாரம் இங்கே வரவழைக்க முடியும். இப்போ நம்ம பசங்க அதில் கொஞ்சம் தீவிரமாக நமக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். காலையில் இருக்குமா கோழி மீன் சண்டை வந்துடும், கூட்டுற சண்டை வரும், மேலி சண்டை வரும், குடும்பங்க தகராறு வரும். ஏதாவது குடும்பத்துக்கு நமக்கு எல்லாம் பண்பாட்டு வழக்கமாக தெரியும். அங்கே பார்த்து சிரிச்சு விட்டான், இங்கே பார்த்து என்ன துப்பி விட்டான் அப்படின்னு கண்டதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்குவோம். இதெல்லாம் நம்ம குறைக்கணும். இந்த சண்டையெல்லாம் கூட இருக்கும். இந்த சண்டையை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, ஆமாம் நேற்று 100 ரூபா காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டான், அந்த காசை கேட்டதுக்கு போடி வாடின்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு நினைப்பு வரும். அது ஒரு பக்கம் அதை கேட்டு வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் வயலுக்கு போகணும். இந்த 100 ரூபாய்க்கு இங்கே அடிச்சு வரணும்னா வயலுக்கு போக முடியாது. இந்த 100 ரூபாய்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னா வயலுக்கு போக முடியாது. இந்த 100 ரூபாய்க்கு ஊர் பஞ்சாயத்தில் உட்காந்துருந்தோம்னா வயலுக்கு போக முடியாது. இந்த 100 ரூபாய்க்கு போய் தேவங்கிட்டையும் செட்டியார்கிட்டையும் கோணாங்கிட்டையும் முத்திரட்டை போய் கையை கட்டினோம்னா நம்ம உரிமையை பாதுகாக்க முடியாது. நமக்கு நாமே நமக்கான தலைவர் இருக்கிறாரு, நமக்கான கட்சி இருக்குது, நமக்கான இளைஞர்கள் இருக்காங்க, நமக்கான உரிமை இருக்குது, நமக்கான ரைட் இருக்குது. அம்பேத்கர் அந்த சட்டம் அப்படியே இருக்குது, யாரும் எதுவும் அதில் கை வைக்க முடியாது. அதை பயன்படுத்தலை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை, அதில் வர்ற ஒரு இடர்பாடு விளைவு தான் நம்ம வந்து இன்னும் பிள்ளை அவ்வளோ உரிமைகளை நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டிருக்குது. அதற்கு மேற்கொண்டு இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வேறு வேறு சாதிகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதை விட புத்திரர்களுக்கு தெரியாது, கோணார்களுக்கு தெரியாது, செட்டியாருக்கு தெரியாது, பிற சமூகத்தை சார்ந்தவனுக்கு தெரியும். என்ன ரைட் இருக்குன்னே தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு இந்த முதப்பில் நான் பெரிய ஆள், பெரிய சாதிக்காரன், நான் வந்து அப்படியாக எனக்கு வேலைக்கணக்கு நிலம் இருக்குது, பாரு சோப்பு இருக்குது, துறவு இருக்குது அப்படிமா. ஆனால் அவனும் அடிமையாக தான் இருக்கிறான், அது அவனுக்கு தெரியாது. நம்மளாவது அடிமையாக இருந்தாலும் கூட நமக்கு விவரம் தெரியுது. இத்தனை சட்டம் இருக்குது, இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது, இத்தனை கல்வியை பெற முடியும் என்று நமக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு தெரியல. அப்போ நாம் எந்த அளவுக்கு மேவி போக முடியுமோ அந்த அளவுக்கு மேவி போக வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்து தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் சேர்த்து தான் எழுச்சி தமிழ் திருமாவளவன் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட, எந்த அளவுக்கு பொருள் பலம் இல்லாவிட்டாலும் கூட அன்றாடம் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, அன்றாடம் எல்லா தலைவரோடும் பேசுகிறாரு, எல்லா அதிகாரோடும் பேசுகிறாரு. எனவே மாறி வரக்கூடிய இந்த சமூகம், ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி அப்படி இப்படி அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஆட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா வந்து பெரிய ஆள் தான், நல்லா எல்லாத்துக்கும் மாறி வளர்ந்துச்சு. அப்போ நம்ம தீண்டாமை இல்லையா, சாதி சண்டை இல்லையா, நம்ம பிள்ளைகளை போட்டு கற்பழிக்கலையா, நம்ம பிள்ளைகளை கொலை பண்ணலையா, நம்ம பையனை வெட்டலையா? அப்போ அது இருக்குது. அப்போ நம்ம ஆட்சிக்கு வரணும். அது உடனே நடக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் நம்மை கண்ட பயம், அச்சம் அவனுக்கு இருக்கிறது. இவர் ஏதாவது ஒன்று என்றால் நூற்றுக்கணக்கில் வந்து முத்துப்பேட்டையை வந்து கரவு பண்ணிடுவான், முத்துப்பேட்டையை வந்து சுற்றி வளைச்சிருவான், முத்துப்பேட்டை கடைகளை அடைச்சிருவான், முத்துப்பேட்டையில் பஸ்ஸு ஓடாது, பள்ளிக்கூடம் திறக்காது, போலீஸை முத்திய பண்ணுவான் என்ற பயம் அவர்களுக்கு இருக்குது. அந்த பயத்தை நம்ம தொடர்ந்து பாதுகாக்கிறோம். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் கூர்மையாக உள்வாங்கியிருக்கிறோம். நீங்கள் அமைப்பாக சேர்ந்த செய்தி வெளியாக மற்ற ஆதிக்க சமூகத்திற்கு 2 விதமான எண்ணம் வரும். இது அதெல்லாம் மாறிட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான், நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு மாறிட்டானவன் பார்ப்போம்,
வருஷம் நம்ம இந்த கட்சியில் இருந்தால் இன்னைக்கு போய் அந்த கட்சி குடியேற்றி விட்டான். அவன் பெரிய ஆள் நம்ம மயம் தான் பண்ணுற வேலை அதெல்லாம் அவனை எங்கேயா பார்த்தா உதங்கிறான். ஆமாம், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆக நாம் அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சாலும் கூட அதை சமாளிக்க முடியும், அதற்கான கூட்டத்தை திரட்ட முடியும், அதுக்காக போராட முடியும், அதுக்காக எல்லா தலைவர்களையும் பார்க்க முடியும், மனு கொடுக்க முடியும், போலீஸு ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் எல்லாரும் இங்கே வர சொல்ல முடியும் என்ற மன தைரியம் நமக்கு இருக்கும். அந்த தைரியத்தோடு நீங்கள் இருங்க. நாங்கள் தொடர்ந்து இன்னும் வருவோம், இன்னும் வேறு சந்திப்போம். நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. எந்த காலத்தையும் பயங்கிறது வேண்டியதில்லை. துணிச்சலாக போகலாம். கட்சி இருக்குது, கொடி இருக்குது. நீங்கள் எங்கே சந்தை கடையில் எங்கே போனாலும் சிறுத்தை அவ்வளோதான், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வா. பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, அடையாளப்படுத்திக்க. ஒரு அடி பின்னாடி நிற்பான், ஐயா ஓனே சிறுத்தடம் அப்படின்னா போதும், அப்படி கேங்குவான். அது வரும், நீ வேணா சொல்லி பாருங்க. அதனால் தொடரல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வந்து கொடியேற்ற வச்சுருக்கீங்க. அத்தங்கிட்ட வந்து உங்கள் செய்தி பூரா சொல்லிடுறேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் இன்னும் வராதவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கட்சி ஓட்டு போடுறப்போ வந்து பிரிப்பாங்க, அது போட்டோம். ஆனால் ஒரே இந்த ஊர் கட்சின்றதை அடையாளப்படுத்துவோம். அதுக்கப்புறம் உழுக விடலையா, மாடு மேய்க்க விடலையா, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போக விடலையா, தண்ணி விடலையா, கரண்ட் விடலையா, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். எனவே இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கு, நீங்கள் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.